ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் சூப்பரான கேண்டில் ஹோல்டர்ஸ் எப்படி வீட்டிலே அதுவும் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் வச்சு பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நான் கார்ட்போர்ட் எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். நான் ரவுண்ட் ஷேப் ட்ரா பண்ணுறதுக்கு ஒரு பிளேட் ஒன்று எடுத்து அதை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நமக்கு இந்த மாதிரி கார்ட்போர்ட் வந்து 2 தேவைப்படும். ரெண்டுமே சேம் சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் வீடியோவில் தெரிகிற மாதிரி ட்ரா பண்ணிக்க போகிறேன். ட்ரா பண்ணதுக்கப்புறமா நான் சின்னதாக ஒரு பாட்டிலோட மூடி வச்சுட்டு நான் ரவுண்ட் ட்ரா பண்ணிக்கிறேன். ஒரு கட்டர் யூஸ் பண்ணி நான் கட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதை வந்து ரவுண்டாக அந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். 2 ரவுண்டுமே நான் வந்து கட் பண்ணி எடுக்கிறேன். நான் ஒரு சின்ன சைஸ் கார்ட்போர்ட் வந்து கட் பண்ணி அதை நான் அந்த 2 ரவுண்டுக்கு இடையிலையுமே நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்புறமா அந்த ரவுண்ட் ஷேப்பை வந்து நான் அப்படியே எட்ஜஸ் எல்லாமே ரவுண்ட் ஷேப்லேயே கார்ட்போர்ட் வச்சு கவர் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம இன்னொரு கார்ட்போர்ட் ஷீட் வந்து ரவுண்டில் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இது மேலே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது இன்னும் கொஞ்சம் க்ளீனான ஒரு லுக் கிடைக்கிறதுக்காக நான் வந்து ஃபெவிகாலில் வாட்டர் மிக்ஸ் பண்ணி நியூஸ் பேப்பர் வச்சு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இது மேலே கூட நீங்கள் இனிமேல் பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் இது மேலே வந்து வால் புட்டி வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். அது காஞ்சதுக்கப்புறமா நம்ம அதில் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பெயிண்ட் பண்ணிக்கும்போது கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி அக்ரிலிக் கலர் பெயிண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா வால் புட்டி வந்து நிறையா பெயிண்ட் நமக்கு தேவைப்படும் பெயிண்ட் பண்ணுறதுக்கு. நீங்கள் இது மேலே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து மண்டாலா பேட்டர்ன் மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியான டாட்ஸு, கொஞ்சம் பிக் சைஸ் டாட்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பென்னோட கேப் எடுத்து கொஞ்சம் பேட்டர்ன்ஸ் மாதிரி ட்ரா பண்ணி அது உள்ளாடியும் நான் வந்து டாட் வந்து வச்சுக்கிறேன். பார்க்க ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக் தரும், நல்லாவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் இன்னொரு சைட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கோல்டன் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கோல்டன் கலர்லேயும் பேட்டர்ன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதோட ஃபைனல் லுக் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கேண்டில் ஹோல்டர் தான் பண்ண போகிறோம். அதுக்கு வால் புட்டி அப்புறம் அதில் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணி நெக்ஸ்ட் வந்து நமக்கு வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய சின்ன பிளாஸ்டிக் கப், யூஸ் அண்ட் த்ரோ கப் ஏதாவது எடுத்து அதில் வந்து வேஸ்லின் அப்ளை பண்ணிக்கோங்க ஃபுல்லாக. அப்போ தான் நமக்கு அந்த வால் புட்டி வந்து காஞ்சதுக்கப்புறமா எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த கப் உள்ளாடி நம்ம ஃபில் பண்ணதுக்கப்புறமா அது கேண்டில் வைக்கிறதுக்கான சைஸில் ஒரு சின்ன பாட்டிலும் நான் அது உள்ளாடி பேஸ்ட் பண்ணி வைக்கிறேன். அதுலேயும் வேஸ்லின் வந்து அப்ளை பண்ணி தான் வச்சுருக்கேன். அப்புறம் ஃபுல்லாக காஞ்சதுக்கப்புறமா நம்ம அதை ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம வேஸ்லின் அப்ளை பண்ணியிருந்ததுனால நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வேஸ்லின் இல்லை அப்படின்னா நீங்கள் கோகோனட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வேறு எனி கைண்ட் ஆஃப் ஆயில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வந்து பெயிண்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ நான் பெயிண்ட் வந்து ரேண்டமாக தான் சும்மா பேட்டர்ன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் லைட் ப்ளூ அப்புறம் ஸ்ட்ராங் இங்க் ப்ளூ கலரில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.